திருமணத்தின் துவக்கம் என் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற நல்ல வார்த்தையின் பிரகாரம் திருமணத்திற்கு முன்பதாக இந்த ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவரால் இது நிறைவேற்றப்பட்டது என்று நான் கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை ஆண்டவர் செய்வதற்காக நான் சொல்கிறேன். இந்த வேளையிலும் எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனை இந்த அருமையான இந்த செப கூட்டத்திற்கும் அவருடைய மிஸ்ஸஸ் ஏஞ்சல் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து அவருடைய மகளுடைய திருமணத்திற்கு முன்பதாக ஒரு செப கூட்டத்தை நடத்துவதற்கு தேவன் செய்திருக்கிற இந்த மாபெரும் சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆவியானுடைய துணைக்காக ஆண்டவரே, திருமணம் தேவனாலே நிச்சயமாகவே ஆண்டவரே அந்த பரிபூர்ணமாய் எல்லா ஆசீர்வாதத்தையும் காணுவதற்கு எந்த விதமான சங்கடமும் எங்கள் மத்தியில் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே வந்திருக்கிற உறவுகளும் இங்கே வரப்போகிற இன்னும் உறவுகளும் சந்தோஷத்தோடு கூட இந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக ஆண்டவரே என் ஆண்டவருடைய பாதையில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுதல் பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின் பிரகாரமாகவே இன்றைக்கு கேட்க போகிற இந்த ஆலோசனைகள் எங்களுடைய வாழ்நாட்களிலே மகள் ஆண்டவரே ஜோஷ்னா அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். இந்த ஆலோசனைகளை பிள்ளை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு தேவன் உதவி செய்தல் வேண்டுமாய் பாதுகாத்துக் கொள்ளும் கிருபையாக இந்த கூட்டம் ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு பரியந்தமும் தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் வெளிப்பட வேண்டுமா இயேசு நிமித்தோடு நல்ல பிதாவே. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகரம் கீதங்களால் எப்போதும். வானதூத சேனைகள் மனோகரம் கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கே. ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கே. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலையாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலையாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட உன் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட உன் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோஸ்திரம் சோஸ்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோஸ்திரம் சோஸ்திரமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றீகத்தில் வேறே ஒரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றீகத்தில் வேறே ஒரு தேற்றமில்லை பரனே. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்று சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்று
செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றே நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்று பனி தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரேனில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும், பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையில நம்ம எல்லோரும் இந்த திருமண காரியத்திற்காக வந்திருக்கிற போது தான் சங்கடங்கள் வரும். எனவே அந்த இடங்களில் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு கூட எல்லாவற்றையும் பொறுமை காத்து இந்த காரியத்தை கர்த்தர் கைக்குடி வர பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் இந்த காரியத்தை தோணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளையும், பள்ளிக்கூடத்திலிருந்து முதல்வர் வந்திருக்கிறார்கள் அவர்களையும், தூத்துக்குடி பகுதியிலிருந்து, பாண்டிச்சேரி பகுதியிலிருந்து மற்றும் இன்னும் அநேக இடங்களிலிருந்து நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். விசேஷமாக தாராபுரம் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் விசேஷமாக சார் இதயகுமார் சார் மற்றும் மிஸ்ஸஸ் ஏஞ்சல் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கத்தக்கதாக யாவரும் எழுந்து நின்று நமது செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே, மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே, மங்கள நித்திய மங்களம் நீ, மங்கள முத்தியும் நாதனும் நீ, மங்களம் நித்திய
மங்கள மணமகன் ராகேஷுக்கும் மங்கள மணமகள் ஜோஷ்னாவுக்கும் மானுவேலனுக்கும் மாவனுபாவுக்கும் பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் நித்தியனே உன்னை துத்தியம் செய்திடும் சத்திய வேதக்கு பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் நித்தியனே உன்னை துத்தியம் செய்திடும் சத்திய வேதக்கு மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே. யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யும். எல்லா காரியங்களுக்கும் ஊற்றும் உறவிட கர்த்தருமா இருக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, அன்பே உருவான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காகவும் நேரத்துக்காகவும் என் அன்பு பிள்ளைகளுடைய இல்லத்துக்கு வந்து இந்த கூட்டத்தை நடத்துவதற்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் பாக்கியத்துக்காக உடைய பாதாண்டையில மீண்டும் ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் விசேஷமாக தேவ வல்லமை நிறைந்த கரம் எங்களை தாங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளின் பிரகாரமாக இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஜெப கூட்டத்தை நாங்கள் நடத்தி வருவதற்காக விசேஷித்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தர வேண்டும். மண்டபத்துக்கு செல்வதற்கு முன்பதாக என் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இல்லத்திலே இந்த ஜெப ஆராதனையை நடத்துவதற்கு நீர் வைத்தீர் என்று சொன்னால் உம்முடைய சித்தம் இல்லாமல் இந்த காரியம் ஆண்டவரே தூங்கவில்லை. நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த காரியத்தை எங்களுக்கு கைகூடி வர பண்ணதற்காக விசேஷமாக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். இன்ற நாளிலும் தேவ வார்த்தைகளை சொல்லும்படியாக வந்திருக்கக்கூடிய தேவதாசருக்காகவும் உங்களுடைய பாதாண்டையில வருகிறோம். நல்ல ஆலோசனைகள் ஆண்டவரே நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் வரக்கூடிய காலங்களுக்கு இவைகள் மிகுந்த பலத்தை எங்களுக்கு கொடுக்கும், மிகுந்த எங்களுக்கு நிச்சயமாகவே உத்வேகத்தை கொடுக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகள் மிகவும் தேவைப்படுகிறபடினால இந்த ஆலோசனைகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை அபியாசிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவருடைய தயவும் கர்த்தருடைய கிருபையும் இப்பொழுதும் ஆண்டவரே திருமண காரியத்திலும் கூட நடத்த வேண்டும். எல்லா வல்ல இறைவன் இயேசுவின் வழி அவருடைய நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மங்களகரமான நல்ல நேரத்தில் ஆண்டவர் இந்த இல்லத்தின் பிள்ளைகளோடு ஒரு சில வேத வசனத்தை தியானிக்கும்படியாகவும் நாம் அறிந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் பாராட்டின இரக்கத்திற்காய் கிருபைக்காக நான் தேவனை சோசிக்கிறேன். மிஸ்டர் இதயகுமார், மிஸ்ஸஸ் ஏஞ்சல் இதயகுமார் அவருடைய புதல்வி சகோதரி ஜோஸ்னா வின்சியினுடைய இந்த திருமண நாள் இருக்கிற அந்த நல்ல நேரத்தில் அவர்கள் வீட்டில் வைத்திருக்கிற ஜெப கூட்டத்திற்கு என்னை அழைத்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக செய்த கிருபைக்க நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் ரொம்ப நேரம் பேசி பழக்கம் கிடையாது, ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடுறேன். இருக்கிற எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சிலர் தெரிஞ்சவங்க அம்மா வந்தவொன்னே ஒரு கேள்வி கேட்டாங்க, பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னாங்க. அவருடைய அன்புக்காய் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நேரத்திலும் ஒரு சில காரியங்களை நாம் அனைவருடைய சிந்தனைக்காக நான் உங்களுக்கு முன்பாக விதைக்க விரும்புகிறேன். இந்த திருமணத்திற்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. திருமணம், விவாகம், வேற என்ன பேர்லாம் இருக்கு? கல்யாணம். கல்யாணம். அந்த கல்யாணத்தை
ரெண்டா பிரிச்சீங்கன்னா எப்படி வரும்? கல் ஞானம். சரிங்களா? ஞானம் என்று சொல்வதை காட்டிலும் கல் ஞானம் என்று சொல்வார்கள். அந்த கல்யாணத்திற்கு பிற்பாடு ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கல் என்று சொன்னால் கற்றுக்கொள்வது, ஞானம் என்று சொன்னால் அறிவு, போதனை, புத்தி என்று சொல்லி அநேக விதமான மொழிகளில் அதற்கான விளக்கங்களை கொடுக்கிறோம். திருமணத்திற்கு பிற்பாடு ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு சொன்னால் நீதிமொழிகள் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். அப்ப ஞானம் என்பது எதில் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், தீமையை ஒரு மனிதன் வெறுக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ஞானம் ஆரம்பிக்கிறது. புதிதாக திருமண பந்தத்தில் உறவில் இணைக்க இருக்கிற அல்லது இணைய இருக்கிற அருமை சகோதரிக்கும் அருமை சகோதரனும் இந்த திருமண வாழ்க்கையில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது அவர்கள் இருவரும் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். வேதாகமத்திலும் சரி அல்லது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, ஒரு சிறந்த ஒரு நல்ல தம்பதி அப்படின்னா யாரு? சரி, ஆபிரகாம், சாராள், ஈசாக், ரெபேக்காள், சகரியா, எலிசபெத். சரி, நீங்க எல்லாத்தையும் யோசிச்சீங்கன்னா யாருமே இல்லை. சரியா? ஏன் ஆபிரகாம் சாராள் இல்லை அப்படின்னா, சாராளே தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாமுக்கு இன்னொரு பொண்ணை நினைச்சா கல்யாணம் பண்ண முடியாது கொடுக்குறார். நீங்க வேற என்ன சொன்னீங்க? ஆமா, ஈசாக்கு ரெபேக்கான்னு சொன்னீங்க. ஈசாக்கும் ரெபேக்காலும் எப்படி ரெபேக்கா தன் கணவனை பிளான் பண்ணி ஏமாத்துறதுக்கு தன் பையனுக்கு சொல்லி கொடுக்குறான். ஆமா, நீங்க வேற ஏதாவது சொன்னீங்க? ஆமா, சகரியா எலிசபெத்தும் ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவன் நம்ப மறுக்கிறான். சரிங்களா? அப்போ இந்த உலகத்திலையும் சரி வேதாகமத்திலையும் சரி நம்ம ஊர் பாசையில சொல்ல போனா சண்டையே போடாத ஒரு நல்ல குடும்பம்னா யாருமே இல்லை. எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஆமா, அதை வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் சண்டையே இல்லாத நல்ல குடும்பங்கள் இல்லை என்றாலும் கல்யாணத்துக்கு பிற்பாடு கணவனும் மனைவியும் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் கல் ஞானம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்துல கைபேசி இல்லாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்க? நாயும் 4 செல்போன் வச்சிருக்கு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த அலைபேசி ரொம்ப அதிகமாயிருச்சு. அதுல வரக்கூடிய நகைச்சுவைகளில் அதிகப்படியாக எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய நகைச்சுவை என்ன அப்படின்னா, கணவன் மனைவி உறவை வைத்து வரக்கூடிய நகைச்சுவை. அப்படிதானக்கா? ஆமா, அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நம்ம படிப்போம். அப்படி என்று சொன்னால் திருமணத்திற்கு பிற்பாடு கணவனும் மனைவியும் அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் அதை எப்படி சரி செய்வது என்கிற ஒரு தீர்மானத்தை அல்லது விளக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அவர்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் என்பது தீமையிலிருந்து விலகி இருந்தாலே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் என்ன செய்யலாம்? தவிர்த்து கொள்ளலாம். முதலாவது. இரண்டாவது, குடும்பம். குடும்பம் அப்படின்ற இந்த வார்த்தை, அதை நாம் பிரிக்கின்ற பொழுது குடு இன்பம். அவங்க கரெக்டா
இன்பத்தை கொடுப்பதுதான் குடும்பம். ஐயோ அந்த வீட்டுக்கு நான் போகணுமே, அவ இருப்பாளே அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அந்த வீடு வந்து அவங்களுக்கு வீடா இருக்காது, எப்படி மாறிடும்? ஆமா, ஐயோ என் மனைவி இவ்வளவு பேசுவாளே அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா கணவனுடைய நிம்மதி போயிடும். ஐயோ என் கணவர் இப்படி பேசுவாரே, நான் வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு நினைக்கும் போது மனைவியினுடைய இன்பம் போயிடும். எது இன்பத்தை கொடுக்கின்றதோ, எது சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அதுதான் குடும்பம், அதுதான் கணவன் மனைவி அவர்களுடைய உறவு. உலகத்திலே இறைவன் குடும்பத்தை கொடுத்ததற்கான காரணம் மனிதர்கள் தனிமையா இருப்பது நல்லதில்லை, தனியா இருக்கக்கூடாது, அவங்க சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் கணவன் மனைவி அப்படின்ற பந்தத்தை ஏற்படுத்தினார். அந்த கணவன் மனைவியும் குடும்பமாய் வாழுகின்ற இடம் அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும். அந்த இன்பம் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு நரகமாக மாறிவிடும். வேதாகமத்துல ஒரு நல்ல ஒரு நபர் ஒருவர் அவருடைய பெயர் வந்து ஏனோக்கு. வேதம் சொல்கிறது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து பிள்ளைகளை பெற்றான் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல ரொம்ப அழகா அது வருது, நான் வாசிக்கிறேன். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான். 24 ஏனோக்குடைய நாட்கள் எல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பொதுவா என்ன நினைக்கிறோம்னா, குழந்தைகள் பிறந்துட்டாங்கன்னா நமக்கு வேலைகள் அதிகமாகும். இன்னும் வேலைகள் என்று சொல்வதை விட அவர்களை பராமரிக்கிறதுக்கான புதிய ஒரு பொறுப்பை பெற்றோர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படிங்கும் போது கடவுளுக்கும் அவங்களுக்கும் செலவு பண்ணக்கூடிய நேரம் என்ன செய்யும்? குறையும். ஆனால் இங்கு சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் தேவனோடு அவன் சஞ்சரித்தான் அப்படின்னு சொல்லுது. குழந்தையை பெற்ற பிறகுதான் கடவுளுக்கும் அவனுக்குள்ள நெருக்கம் அதிகமாகுது. குழந்தை பிறக்கிற வரைக்கும் கோயிலுக்கு முன்னாடி போவாங்க, ஆனால் பிறந்த பிறகுதான் எல்லாம் முடிகிற நேரத்தில் போவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் கடவுளோடு இன்னும் நெருங்கி ஜீவித்தான் அப்படின்னு சொல்லுது. எப்படி இது சாத்தியம்? எப்படி அவன் இதை கடவுளோடு நெருங்கி ஜீவித்தான் அப்படின்னா, தன் குழந்தையை எடுத்து தன் மடியில் வைத்து கொஞ்சுகின்ற வேளையில் அந்த குழந்தை அவருடைய முகத்தை பார்த்து சிரிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவரிடத்தில் அன்பா இருக்கிறதை இந்த ஏனோக்கு உணர்ந்தான். எப்படி ஒரு குழந்தை அப்பா என்று தன்னுடைய கரங்களை நீட்டி தன்னுடைய அப்பாவிடத்தில் செல்லும் போது தகப்பன் அந்த குழந்தையை தன்னோடு அணைத்துக் கொள்கிறானோ, அதே போல் ஆண்டவர் தம்மிடத்தில் வருகிற ஒவ்வொருவரை என்ன செய்றார்? அணைத்துக் கொள்கிறார். அப்பா என்று கூப்பிடுகிற அந்த குழந்தையின் சொல்லில் அவன் ஆண்டவரை கூப்பிடுவது போல உணர்ந்து ஆண்டவருக்கு அவனுக்கான அந்த உறவு என்ன செஞ்சது? நிற்கப்பட்டது. 24 அழகா சொல்லுது, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய இந்த உலகத்திலே நமக்கு வேலை பழுவும் பிரச்சனைகளும் போராட்டங்கள் அதிகமா இருந்தாலும் நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு அதிகமாகின்ற பொழுது குடும்பத்தில் என்ன வரும்? இன்பம் வரும். அதான் குடு இன்பம். குடும்பத்தில் சந்தோஷம் வரணும் அப்படின்னா நமக்கும் கடவுளுக்குள்ள உறவு அதிகமாகின்ற பொழுது அந்த சந்தோஷம் இன்னும் அதிகமாக இருக்கும். 2 காரியங்கள். ஒன்று கல் ஞானம். திருமணத்தின் முன்னாடி வரைக்கும் ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு கணவர் வந்து எப்பனாலும் போகலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதானே. திருமணம் ஆகிற வரைக்கும் அவர் நினைச்ச இடத்துக்கு போகலாம், நினைச்ச இடத்துக்கு வரலாம், எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் திருமணமான பிறகு ஆமா பரவாயில்ல, உங்க வீட்டுக்காரர் நீங்க கண்ட்ரோல் தான் வச்சிருக்கீங்க. எங்க போனாலும் என்ன செய்யணும்? சொல்லிட்டு போகணும். எங்க போயிருக்காங்க உங்க வீட்டுக்காரர் கிட்ட எனக்கு தெரியல அப்படின்னா அது வந்து ஒரு சரியான ஒரு பதிலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு
இல்லை. அப்போ திருமணத்திற்கு பிற்பாடு அவர்கள் ஞானத்தை கற்றுக்கொண்டு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சீராக நடத்த வேண்டும். நடத்துகின்ற அந்த வாழ்க்கை குடும்பம் அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல the best couple in the world is no one. சண்டையே போடாதவங்க உலகத்துல கணவன் மனைவியா இருந்த யாருமே இல்லை. அது வேதாகமத்திலும் சரி, இன்றைக்கு உலகத்திலும் சரி. ஆனாலும் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக அருமையான ஒரு ஆலோசனை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம் மிக அருமையாக இன்றைக்கு அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஒரு அழகான ஒரு ஆலோசனை சொல்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. அப்படிதானே? எப்ப நம்ம மன்னிக்கிறதுக்கு நம்ம மனசு ரொம்ப ஏங்கும் அப்படின்னா, நான் அப்படின்ட்டு யோசிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க விட்டே கொடுக்க மாட்டீங்க. இந்த உலகத்துல ஒரு மனிதன் பேசக்கூடிய மிக மோசமான வார்த்தை என்னன்னா ஐ. சரிங்களா? இந்த நான் என்பது நாங்கள் என்று மாறணும். அந்த நான் என்பது நாம் என்று மாற வேண்டும். நான் அப்படின்றது கீழே இறங்கணும். வேதம் அழகா சொல்லுது, நீங்க யார் தப்பானாலும் சரி, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்னும் ஒரு வசனம் இதை விட ரொம்ப அழகா சொல்லுவோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அந்த வசனத்தையும் கொலோசியர் 3:13, ஒருவரை ஒருவர் தாங்கி, அதாவது அந்த அன்பு பாசம் எல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா, ஒரு ஆள் படுத்து கிடக்கும் போதுதான் நீ வந்த அன்னையிலிருந்தே எனக்கு இப்படிதான் ஆகுது அப்படின்றத விட்டுட்டு அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். என்ன அழகா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா? அதுக்கு முன்னாடி தாங்க சொல்றாங்க. நீங்க தாங்குங்க அப்படின்றாரு. யாரை தாங்குவோம்? வயதான காலங்கள்ல நடக்க முடியாது அப்படிங்கும் போது எங்களை யாராவது ஒருத்தங்க தாங்கி அந்த புறம் கொண்டு விட்டா ஈஸியா இருக்கும் அப்படின்னு மனசு நினைக்கும் போது, ஒரு குடும்ப வாழ்க்கையில என்ன சொல்றாங்கன்னா, ஒருவரை ஒருவர் நினைச்சிருமா தாங்க. அருமை சகோதரியே, நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து பெருகி பரிபூர்ணமாய் வாழ்ந்திருக்கும் போது வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்கள் வருகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு நினைச்சீங்க மன்னியுங்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்றார். 24வது அதிகாரம் 60வது வசனத்தை வாசிக்க. ஆதியாகமம் 24:60. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி லாபான் தன்னுடைய சகோதரியாகிய ரெபெக்காளை தன் மனதினாலும் தன் வாயினாலும் நிறைவாய் வாழ்த்துகிறான். எங்க போகும்போது? ஆமா, அவங்க வீட்டில இருந்து கணவன் ஊருக்கு போகும்போது, நீ மகளே நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக என்று அவள் வாயார வாழ்த்துகிறான். அந்த வாழ்த்துதல் அருமை சகோதரிக்கும் உண்டாக அவள் கோடான கோடியாய் பெருகுவதை நம்முடைய கண்கள் அனைத்தும் காண ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை உடைய தரங்களை காட்டு. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆதியிலே ஆதாமுக்கு நல்ல ஏவாளை உருவாக்கின நல்ல தெய்வமே, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணின நல்ல தெய்வமே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். எங்களிடத்திலே குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. எங்களுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் ஒருவரை
மன்னித்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று வேதம் சொல்கிறது போல தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கிற அருமை சகோதரியும் இவர்களை தன்னுடைய இருதயத்திலும் பதித்து வைத்து ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னித்து விட்டு கொடுத்து வாழ்ந்து அவர்கள் கோடான கோடியாய் வாழ்ந்திருக்க எங்களுடைய கண்கள் காண என் ஆண்டவனை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமை மகளை அருமை சகோதரியை வாழ்த்தும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் பாதத்தில் வைக்கிறோம். எல்லோரும் வாழ்த்துவதற்கு முன்பதாக லாபான் ரெபேக்காளை வாழ்த்தியதற்கு முன்பதாக ஆண்டவரே உம்முடைய காணக்கூடாத கரம் நீட்டி அருமை மகளை நீர் வாழ்த்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எங்களுடைய கரங்கள் வெறுமையா இருக்கிறது. ஆனாலும் உலகத்தால் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானத்தினாலும் ஒருவராலும் கொடுக்க முடியாத சமாதானத்தினாலும் ஒருவராலும் எடுக்க முடியாத சமாதானத்தினாலும் அருமை மகளை என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை முற்றுமுடி அன்பு தெய்வத்தின் பாதத்தில் வருகிறோம். திருமணத்திற்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் எல்லாம் ஆண்டுடைய கிருபையினாலும் உம்முடைய சித்தத்தினாலும் நல்ல வண்ணமாய் நடந்து முடிய ஆண்டவர் நீர் அனுகிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இங்கே வந்திருக்கிறீங்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய சமாதானம் இந்த இல்லத்தோடும் நடக்க இருக்கிற இந்த திருமணத்தோடும் ஆண்டுடைய நிறைவான சமாதானம் இருந்து எல்லாவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தில் அடிமை தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் சிநேகமும் அவருடைய பாதுகாப்பும் இந்த திருமண காரியத்தோடும் திருமணத்திலே ஈடுபட போகிற அருமையான மகன் ராகேஷோடும் அருமையான மகள் வின்சி யோஷ்னாவோடும் இருந்து வழி நடத்துவதாக. பெத்தவங்க நீங்க என்ன ஆலோசனை கொடுப்பீங்க? போற இடத்துல பார்த்து சூதானமா இரு, அதுக்கேற்றாற் போல வாடு அப்படின்ட்டு நம்ம சின்ன சின்ன ஆலோசனை கொடுப்போம். ஆனால் வேதம் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையை ரெண்டு காரியத்தை சார் மூலியமாக நம்ம கற்றுக்கொண்டோம். முதலாவது ஞானம், குடும்பத்துக்கு குடு இன்பம். இந்த ரெண்டுத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்நாட்களில் மறவாத படிக்கணும். நிச்சயமாகவே நீங்கள் இதை கடைபிடிப்பீர்கள் என்று நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை அவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் எல்லோரும் திருமணம் முடித்து உங்களுடைய கணவர்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே வாழப்போகிற பிள்ளைகளும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இதில் உண்மையாக தேவனுக்கு பயந்து நீங்கள் நடக்கும்படியாக நான் கொடுக்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பாதுகாப்பும் அவருடைய ஆசீர்வாதமும் மகளோடும் உங்களோடும் இருந்து இந்த திருமண காரியத்தோடு கூட இருந்து வழிநடத்துவதாக. அவர்கள் சொன்ன அந்த கடைசி வார்த்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆதியாகமம் 25:60 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். கோடா கோடியா அந்த அந்த வார்த்தையினாலே மகளை வாழ்த்துங்கள், அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாகவும் இன்பமாய் மாற தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். என்னுடைய மகளை ஆசீர்வதிக்க பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளது. தயவு செய்து இருந்து சிறிய ஒரு உணர்வையும் செல்லும்படி வேண்டும்.
அனைவரும் பாடிடுவோம். கஸ்திகள் தன்னிலேயுழல முந்து வருடமதினில் மானுடரில் வெகு மோச கஸ்திகள் தன்னிலேயுழல தந்து நமக்குயிருடை உணவும் தந்து நமக்குயிருடை உணவும் வெகு தயவுடன் இயேசு தற்காத்ததினால் ஆனந்தமே ஜெயா ஜெயா அனைவரும் பாடிடுவோம். பஞ்சம் பசிக்கும் பட்டயத்துக்கும் வெகு கோடும் பால் கொள்ளை நோய் விஷதோஷத்திற்கும் பஞ்சம் பசிக்கும் பட்டயத்துக்கும் வெகு கோடும் பால் கொள்ளை நோய் விஷதோஷத்திற்கும் தஞ்ச ரட்சகர் தவிர்த்து நம்மை தஞ்ச ரட்சகர் தவிர்த்து நம்மை இத்தரைதனில் குறைதனி தாற்றியதால் புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். God is my shepherd, and He is the only God. He heals every soul, Almighty God. Thank you, Jesus. இறைவன் இணைத்த இரு மனமாம் இது இயேசு அருளிய திருமணமாம். இறைவன் இணைத்த இரு மனமாம் இது இயேசு அருளிய திருமணமாம். திருமணம் யாவும் தேவனின் பரிசு திகையாதே இனி கர்த்தரை பொறுப்பு. திருமணம் யாவும் தேவனின் பரிசு திகையாதே இனி கர்த்தரை பொறுப்பு. இறைவன் இணைத்த இரு மனமாம் இது இயேசு அருளிய திருமணமாம். இறைவன் இணைத்த இரு மனமாம் இது இயேசு அருளிய திருமணமாம். மறைநூல் என்னும் வேதத்தை படிக்க